Heartily welcome to Saraswati Physics YouTube channel. இப்போ நம்ம வந்து 12th standard unit 1 electrostatics unitsல short answer questions பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் வந்து third question என்ன கொடுத்துருக்காங்க, what are the difference between Coulomb force and gravitational force? ரெண்டு ஃபோர்ஸுக்கு இடையில உள்ள Coulomb forceக்கும் gravitational forceக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாக நமக்கு என்ன தெரியும், Coulomb's law, அதாவது Coulomb force என்ன, ஃபஸ்ட்டு ரெண்டு பாயிண்ட் சார்ஜுக்கு இடையில் உள்ள ஃபோர்ஸ். இந்த படத்தில் பாருங்கள், Q1 ஒரு பாயிண்ட் சார்ஜ் ப்ளஸ் பாயிண்ட் சார்ஜு, Q2ங்கிறது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ். ரெண்டும் அதாவது ரொம்ப சின்ன சார்ஜ்னால பாயிண்ட் சார்ஜ்னு சொல்கிறோம். ஒரு புள்ளி அளவு தான் இருக்குது அந்த சார்ஜ், அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், பாயிண்ட் சார்ஜ்னு சொல்கிறோம். இந்த ரெண்டுக்கு இடையில் உள்ள ஃபோர்ஸை பற்றி படிக்கிறது தான் என்னது, கூலும் லா. இந்த கூலும்ங்கிறவர் வந்து ரெண்டு சார்ஜுக்கு இடையில் உள்ள ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லா சொல்கிறாரு. அந்த லா வந்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், F21 vector equal to K into Q1 Q2 by R square R12 cap. இப்போ என்ன அர்த்தம்னா, F21 என்னது, ஒன்றாவது பாயிண்ட் சார்ஜ் ரெண்டாவது பாயிண்ட் சார்ஜ் மேலே ஏற்படுத்துகிற ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குது, ஈக்குவல் டு கேங்கிறது கான்ஸ்டன்ட், Q1 Q2 ஆனால் Q1 ஒரு சார்ஜு Q2 ஒரு சார்ஜு, ஆறுனானது ரெண்டு கடையில் உள்ள டிஸ்டன்ஸ், ரெண்டு கடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 6, ரெண்டு உள்ள டிஸ்டன்ஸ் 6. அப்போ R ஸ்கொயர் இன்ட்டு R12 கேப். R12 கேப் என்னது, யூனிட் வெக்டர். அந்த ஒன்றாவது சார்ஜுக்கும் ரெண்டாவது சார்ஜுக்கு இடையில உள்ள யூனிட், அந்த சார்ஜுக்கு இருக்கிற யூனிட் வெக்டர் வந்து R12 கேப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் வந்து கூலும் லா. இப்போது இதில் கேங்கிறது என்ன சொல்லிட்டாங்க, ஒரு கான்ஸ்டன்ட். கே இஸ் த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இந்த ஃபோர்ஸ் வந்து Q1 Q2க்கு ப்ரொபோர்ஷனல், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் Q1 Q2க்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அதாவது Q1 Q2 வந்து மல்டிப்ளை பண்ணுறோம்ல, அது வந்து அதிகமானால் ஃபோர்ஸும் அதிகமாகும். அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு கடையில் டிஸ்டன்ஸ் அதிகமானால் ஃபோர்ஸ் வந்து குறையும். இந்த ரெண்டு சார்ஜும் தள்ளி போக போக ஃபோர்ஸ் வந்து குறையும். அப்போ Q1 Q2 மல்டிப்ளை பண்ணுற ப்ராடக்ட் வந்து ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்டன்ஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அந்த ப்ரொபோர்ஷனலில் வந்து எடுக்கிறதுக்கு நம்ம சேர்க்குற கான்ஸ்டன்ட் வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் K அப்படின்னு தெரியும். இதுலேருந்து கூலும் ஃபோர்ஸுக்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நமக்கு என்ன தெரியும், ரெண்டு மாஸ், ஏதாவது ஒரு சின்ன ரெண்டு மாஸ், ஏதோ ஒரு ரெண்டு பொருள், உலகத்தில் உள்ள எந்த பொருள்னாலும் சரி தான், அதுக்கு சார்ஜ்லாம் தேவை கிடையாது. ஏதோ ஒரு ரெண்டு பொருள், ஒரு சாக் பீஸ் எடுத்துக்கோங்க, இன்னொரு ஏதோ ஒரு கோழி கொண்டு எடுத்துக்கோங்க, ரெண்டு கடையில் உள்ள சார்ஜ், ரெண்டு கடையில் உள்ள ஃபோர்ஸ், ரெண்டுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னா அதை பற்றி படிக்கிறது தான் என்னது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் என்னது, ஈர்ப்பு. ரெண்டு பொருளுக்கு இடையில் உள்ள ஈர்ப்பு. அதுக்கு வந்து நமக்கு சார்ஜ்லாம் தேவை கிடையாது. எந்த ஒரு பொருளுக்குமே ரெண்டு பொருள் பக்கத்தில் இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு இடையில என்ன இருக்கும், கண்டிப்பாக ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதான் வந்து அது ஒரு ஈர்ப்பு விசை, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில் உள்ள ஒரு ஃபோர்ஸுக்கும் சாதாரண ரெண்டு பொருளுக்கு இடையில் உள்ள ஈர்ப்பு, புவியீர்ப்பு முடுக்கம் சொல்கிறோம், புவியீர்ப்புன்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி அந்த கிராவிடேஷனல் ஈர்ப்பு விசைக்கும் இடையில ஈர்ப்பு விசை, இது வந்து என்னது, சார்ஜுக்கு இடையில் உள்ள ஃபோர்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். ரெண்டு சார்ஜுக்கு உள்ள ஃபோர்ஸ் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு, ரெண்டு பொருளுக்கு இடையில் உள்ள ஃபோர்ஸ் வந்து ஈர்ப்பு விசைன்னு சொல்கிறோமா. ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். என்ன சொல்கிறாங்க, ரெண்டுக்குமே என்ன ஒற்றுமை இருக்குது அப்படின்னா, ரெண்டுமே வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ். ரெண்டு லாவை பார்த்தா, அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சொல்கிறோம்ல, அது வந்து யார் சொல்கிறாங்க, அதுக்கு என்ன லா சொல்கிறாங்க, நியூட்டன்ஸ் லா நம்ம சொல்கிறோம். நியூட்டன்ஸ் லா படி ரெண்டு பொருள்கிட்ட உள்ள ஈர்ப்பு விசையை படிக்கிறது நியூட்டன்ஸ் லா. அதுவும் என்ன சொல்கிறாங்க, கீழே R ஸ்கொயர் தான் வரும். அப்போ என்னென்னா அதுவுமே டிஸ்டன்ஸுக்கு இன்வெர்ஸ்லாக தான் இருக்கும். டிஸ்டன்ஸ் தள்ளி போக போக ஈர்ப்பு விசை வந்து கம்மியாயிடும், பக்கத்தில் இருந்தால் ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும். அப்போ இதுலேயுமே R ஸ்கொயர் வந்து டிவைடரில் தான் கீழே தான் இருக்குது. அப்போ இதுவுமே வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், தூரம் அதிகமாக ஈர்ப்பு விசை குறையும். அதுவும் அப்படி தான். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் குறையும், சார்ஜுக்கு இடையில் உள்ள எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் குறையும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் குறையும். இப்போ ரெண்டுலேயுமே உள்ள ஒற்றுமை வந்து இது ஒரு ஒற்றுமை இருக்குது. அதேமாதிரி இதில் வந்து Q1 Q2வுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ரெண்டு ப்ராடக்ட்டு Q1 Q2 ப்ராடக்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதே மாதிரி நியூட்டன்ஸ் லா வந்து எப்படின்னா M1 M2க்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ரெண்டு மாஸ் இருக்குன்னா M1ங்கிறது ஒரு பொருளோட மாசு, M2 இன்னொரு பொருளோட மாசு அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு M1 அண்ட் M2, M1 இன்ட்டு M2. அப்போ அது ரெண்டுக்கும் ஒற்றுமை இருக்குது. இந்த ஃபார்முலா படி அதுவும் இந்த ஃபார்முலாக்கும் அதுக்கும் உள்ள ஒற்றுமை அதான். அடுத்து
என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போது இதில் வந்து பாருங்கள், கேவோட வேல்யூ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸில் உள்ள கேயோட வேல்யூ 1/4/ε0. இட்ஸ் வேல்யூ இஸ் 910⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -2. இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 910⁻9 இருக்கா. இதில் வந்து ε0ங்கிறது பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். பர்மிட்டிவிட்டினா அந்த அந்த ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து எந்த அளவுக்கு அனுமதிக்குது, எந்த அளவுக்கு அந்த ஃபோர்ஸை வந்து அனுமதிக்குதுங்கிறது உள்ள என்னது பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம். ஃப்ரீ ஸ்பேஸ்னாலும் சரி தான், வேக்யூம்னாலும் ε0 தான் நம்ம சொல்கிறோம். ஏதோ ஒரு மீடியமில் வைக்கிறோம்னா அப்போதைக்கு எப்சலான் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏதோ ஒரு மீடியம்னா என்ன சொல்கிறான், வாட்டராக இருக்கலாம், இல்லை ஏராக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு கேஸ், ஏதோ ஒன்று, அதுதான் வந்து மீடியம் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரீ ஸ்பேஸ்னால் எந்த ஒரு காற்று எதுவுமே இல்லாத இடத்துல ஃப்ரீ ஸ்பேஸ், இல்லைனா வேக்யூம். அதில் வந்து ε0 அப்படின்னு நம்ம சொல்லணும். பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து ε0ஓட வேல்யூ 1/4/k. அதோட வேல்யூ என்ன வருதுன்னா 8.85 × 10⁻12 கூலும் ஸ்கொயர் நியூட்டன் பவர் -1 மீட்டர் பவர் -2. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் between two charges each of 1 coulomb and separated by a distance of 1 meter is calculated as follows. என்னன்னா என்ன சொல்கிறாங்க, 2 பாயிண்ட் சார்ஜ்னு சொல்கிறோம்ல, அந்த பாயிண்ட் சார்ஜ் ஒன்னொன்னோட சார்ஜ் வந்து 1 கூலும் எடுத்துக்கோங்க. Q1 சொல்கிறோம்ல, அது வந்து 1 கூலும். Q2ங்கிறது 1 கூலும் எடுத்துக்கிறோம்னா இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 1 மீட்டர் நம்ம எடுத்துக்கிறோம். நம்மளாம் கன்சிடர் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, ஃபோர்ஸ் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 910⁻9 நியூட்டன். இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான வேல்யூ, 9 × 10⁻9 நியூட்டன். இவ்வளோ ஃபோர்ஸ் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து இதோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஈக்குவலண்ட் டு த வெயிட் ஆஃப் 1 மில்லியன் டன். 1 மில்லியன் டன்னோடைய வெயிட் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போது இது சாதாரண 1 கூலும். இது வந்து நம்ம பொதுவாக நடைமுறையில் இந்த மாதிரி சார்ஜ் ரெண்டு கடையில் உள்ள ஃபோர்ஸ் வந்து நமக்கு முக்கால்வாசி இருக்காது. வி நெவர் கம் அக்ராஸ் 1 கூலும் ஆஃப் சார்ஜ் இன் ப்ராக்டிஸ். நம்ம இந்த மாதிரி 1 கூலும் வந்து எடுத்துக்க மாட்டோம். மைக்ரோ கூலும் தான் யூஸ் பண்ணுறாங்க. மைக்ரோ கூலும் ஆர் நானோ கூலும். மைக்ரோ கூலும் என்ன அர்த்தம்னா 10⁻−6 கூலும். 10⁻−6 தான். அதான் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக எடுத்துக்குவோம். இல்லைன்னா நானோ கூலும்னா 10⁻−9 கூலும் இப்படி தான் எடுத்துக்குவோம். ஏன்னா இந்த அளவுக்கு 1 கூலும் 2 கூலும் ஒவ்வொரு சார்ஜுக்கும் 1 கூலும் கூலும்னா அது இடையில உள்ள ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை மாதிரி நம்ம வந்து எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது வேக்யூமில் கூலும்ஸ் லாவை எப்படி எழுதலாம், F21 = 1/4/ε0 Q1 Q2/r² R12 கேப் அப்படின்னு எழுதலாம். ε0 போடணும் வேக்யூமாக இருந்ததுன்னா. அதே இது ஒரு மீடியம், ஏதோ ஒரு மீடியம், என்ன மீடியம், வாட்டராக இருக்கலாம், இல்லை ஒரு ஆயில் எடுத்துக்கோங்க, இல்லை ஏராக எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு மீடியமில் அந்த 2 சார்ஜுக்குள்ள ஃபோர்ஸ் நம்ம பார்க்குறோன்னா அப்போ வந்து பர்மிட்டிவிட்டி எப்சலான் நம்ம யூஸ் பண்ணணும். ε0 போடக்கூடாது. ஃப்ரீ ஸ்பேஸ்னால் எப்சலான் போடணும். ஒரு மீடியம்னா எப்சலான் போடணும். அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா, F21 = 1/4/ε Q1 Q2/r² R12 கேப் அப்படின்னு போடணும். எப்போவுமே எப்சலான் கிரேட்டர் தென் ε0. எப்போயுமே வந்து பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து எப்சலானோட அதிகமாக தான் இருக்கும். அப்போது எப்சலான் அதாவது ஃப்ரீ ஏரில் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். எப்சலான் ரிலேட்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி εr = ε/ε0 போடலாம். எப்சலான்ங்கிறதுனா ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி, அதாவது ஒப்பிட்டு பார்க்குறோம். எப்சலான்ங்கிறது ஏதாவது ஒரு பொருளுடைய பர்மிட்டிவிட்டி, எப்சலான் பொருள் கிடையாது, ஏதாவது ஒரு மீடியத்தோட பர்மிட்டிவிட்டி. ε0ங்கிறது வேக்யூமில் உள்ள பர்மிட்டிவிட்டி. ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது கிடைக்கிறது நமக்கு என்னது, ஒப்பிட்டு பார்க்குறோம். நம்ம ஒரு மீடியமுடைய பர்மிட்டிவிட்டினா மீடியத்தோட பர்மிட்டிவிட்டி போட்டு டிவைடட் பை ε0 போட்டோம்னா என்ன கிடைக்குது, ε0 கிடைக்குது. அதான் வந்து ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டின்னு சொல்கிறோம். ஃபார் வேக்யூம் ஆர் ஏர், வேக்யூமுக்கும் சரி ஏருக்கும் சரி ε0ஓட வேல்யூ வந்து 1 தான் கிடைக்குது. ஃபார் ஆல் அதர் மீடியா εr greater than 1. எப்போயுமே வந்து எப்சலான் வந்து அதிகமாக இருக்குது, ε0 வந்து கம்மியாக இருக்குமா, அதனால் வந்து ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி வந்து மற்ற பொருள்களுக்கு, மற்ற மீடியமுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Coulomb's law has the same structure as Newton's law of gravitation. அதான் ரெண்டுமே சேம் ஸ்ட்ரக்சர். 2 ஃபார்முலாவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று போல தான் இருக்கும். அதான் நான் ஏற்கனவே சொன்னல, டிஸ்டன்ஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். 2 சார்ஜுக்கு இடையில் உள்ள 2 சார்ஜுடைய மல்டிப்ளிகேஷனுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். 2 மாஸுக்குடைய ப்ராடக்ட்டுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அடுத்து அதனால் இந்த 2 லாவுமே கிட்டத்தட்ட பார்க்கும்போது சிமிலராக தான் தெரியும். என்ன வித்தியாசம் இருக்குன்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் between two masses is always attractive
பட் கூலும் ஃபோர்ஸ் between two charges can be attractive or repulsive. என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம்ல, அது எப்போயுமே வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் மட்டும் தான், அது வந்து ரிப்பல் பண்ணாது. எப்போயுமே ரெண்டு பொருளுக்கு இடையில உள்ள ஈர்ப்பு வந்து ஈர்ப்பு விசையாக இருக்குமே தவிர ரிப்பல்னானது விலக்கு விசையாக இருக்காது, அட்ராக்டிவாக தான் இருக்கும், ரிப்பல்சிவாக இருக்காது. ஆனால் சார்ஜஸுக்கு இடையில உள்ள ஃபோர்ஸ் வந்து எப்போயுமே அட்ராக்டிவாக இருக்கும்னு சொல்ல முடியாது. பாசிட்டிவும் நெகட்டிவும் வச்சா அட்ராக்டிவாக இருக்கும், பாசிட்டிவும் வச்சு பார்த்தீங்கன்னா ரிப்பல் பண்ணும். ரெண்டும் என்ன பண்ணாது, ஒன்று விளக்குற விசையாக இருக்கும். இப்போ காந்தத்தில் எப்படி நார்த்தும் வச்சோம்னா என்ன ஆகும், ரெண்டு காந்தமும் தள்ளி போயிடும். நார்த்தும் சவுத்தும் வச்சோம்னா ரெண்டும் ஒட்டிக்கும். அப்போ அந்த ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட்டாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும். ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஒரே டைப்பாக நான் பாசிட்டிவ்னா ரிப்பல் பண்ணும், அதே மாதிரி நெகட்டிவ்னா ரிப்பல் பண்ணும். அதனால் இது ரெண்டும் வந்து வித்தியாசம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எப்போயுமே அட்ராக்டிவ் தான், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், ரிப்பல்சிவாகவும் இருக்கலாம், சரி அட்ராக்டிவாகவும் இருக்கலாம், ரிப்பல்சிவாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கிராவிடேஷனல் கான்ஸ்டன்டோட வேல்யூ பாருங்கள், G = 6.626 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg/-2. ஆனால் அதே இது கேவோட வேல்யூ, அந்த கூலும் அளவுல கேவோட வேல்யூ 9 × 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் Coulomb/-2 சொல்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 10⁻11 இருக்குது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டில், இதில் வந்து இதில் இருக்குது 10⁻9 பாசிட்டிவ் 9 இருக்குது. அப்போ -11ஓட +9 வந்து எவ்வளவோ ரொம்ப அதிகமானது. அப்போ இது வந்து ரொம்ப அதிகமான வேல்யூவாக இருக்கிறனால எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் மச் கிரேட்டர் இன் மேக்னிடியூட் தேன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஃபார் ஸ்மாலர் சைஸ் ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்தான். எதுக்கு முக்கியம், இப்போ நம்ம சன் அண்ட் பிளானட்ஸ்லாம் எப்படி சுற்றி வருது, எல்லாமே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால எல்லாம் சுற்றி வருது. சன்னை வந்து நம்ம ஏன் பூமி சுற்றுது, பூமியிலேருந்து மொத்தம் 9 பிளானட்ஸ் எல்லாமே சுற்றி வருதுன்னா காரணம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். அப்போ அது மிகப்பெரிய பொருள்களுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் ரொம்ப சின்ன பொருள்களுக்கு எது இம்பார்ட்டன்ட், ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபோர்ஸ் எது அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பாருங்கள், ஜியோட வேல்யூ வந்து இந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்டோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் உள்ள ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கேயோட வேல்யூ வந்து ஜி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, கேயோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கனால சின்ன பொருள்களில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து ரெண்டு சார்ஜ் கடையில் உள்ள எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க, சின்ன பொருள்களுக்கு மட்டும். அப்போ இன்னொன்று அடுத்து வேறு என்ன வித்தியாசம்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் between two masses is independent of the medium. இப்போ நான் சொன்னேன்ல, மீடியமில் வைக்கும்போது எப்சிலான்0 எப்சிலான் 6 இப்படி மாறிட்டே இருக்குதுல்ல. ஆனால் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து மாறாது. அதை நீங்கள் எந்த மீடியம் வச்சா சார், ரெண்டு பொருள் எடுத்துக்கிறீங்க, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் காற்றுல வச்சு பார்த்தாலும் அதே வேல்யூ தான் வரும், தண்ணியில் வச்சு பார்த்தாலும் அதே வேல்யூ தான், ஆயிலில் வச்சு பார்த்தாலும் எந்த இடத்துல நீங்கள் அந்த ரெண்டு பொருளை வச்சு நீங்கள் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாலும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து சேம் வேல்யூ தான் இருக்கும். ஆனால் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து மீடியம் மாற சேஞ்ச் ஆகும் அப்படி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் 1 kilogram of 2 masses are kept in air or inside water, the gravitational force between 2 masses remains the same, but the electrostatic force between 2 charges depends on the nature of the medium in which the 2 charges are kept at rest. அது சொல்கிறாங்களா, மீடியத்தை பொறுத்து சார்ஜ் வந்து மாறும், சார்ஜ் கடையில் உள்ள ஃபோர்ஸ் வந்து மாறும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து மாறாதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எப்பவுமே சேஞ்ச் ஆகாதுங்கிறாங்க. எப்படின்னா, அது வந்து அந்த ரெண்டு பொருள்களும் இயக்கத்தில் இருந்தாலும் சரி, அதாவது இயக்கத்தில் இருந்தாலும் சரி தான், ரெஸ்ட்டில் இருந்தாலும் சரி தான், சேஞ்ச் ஆகாதுங்கிறாங்க. ரெண்டு பொருள் வந்து ரெஸ்ட்டில் இருந்தாலும் சரி இல்லை மோஷனில் இருந்தாலும் சரி, அந்த ஃபோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. ஒரே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஒன்றா தான் இருக்கும். பட் இஃப் த சார்ஜஸ் ஆர் இன் மோஷன், another force called Lorentz force comes into play in addition to Coulomb force. என்ன புரியுதா உங்களுக்கு? இப்போது ரெண்டு பாயிண்ட் சார்ஜை வந்து நம்ம இதில் வந்து Q1 Q2 ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் ரெஸ்ட்டில் இருக்கும்போது உள்ள சார்ஜுக்கு தான் கண்டுபிடிக்கிற ஃபோர்ஸ் தான் நம்ம வந்து இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கிறோம். இது ரெண்டு சார்ஜ் வந்து இப்போ ஒரு மோஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். Q1 வந்து ஒரு பக்கமாக மூவ் ஆகிட்டுருக்கு, Q1 வந்து இப்படி மூவ் ஆகுது, Q2 வந்து இந்த டேரக்ஷனில் மூவ் ஆகுது. அப்படின்னா ரெண்டு வேறு டேரக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இன்னொரு ஃபோர்ஸ் வந்துருமா, அந்த ஃபோர்ஸுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க, லாரன்ஸ் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ அதையும் நம்ம கணக்கில் சேர்த்துக்கணும். இதுவும் ஒரு வித்தியாசம் தான். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது, ஆனால் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். எப்போனா ரெண்டு சார்ஜ் வந்து ரெஸ்ட்டில் இல்லாமல் மோஷனில் இருந்தால் இன்னொரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்துருமா, அது ஒரு வித்தியாசம் சொல்கிறாங்க. இன்னொன்று எக்ஸாம் கூட சொல்லலாம். இப்போ நம்ம சன்னை சுற்றி நம்மளாம் எல்லா பிளானட்டும் சுற்றி வருதுல்ல, அப்போ வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. ஆனால் எல்லா பிளானட்ஸுக்கும் சன்னு கடையில் உள்ள எலக்ட்ரோஸ்டாட்டிக் சார்ஜ் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.
இப்போது the force on a charge Q1 exerted by a point charge Q2 Q2ங்கிற சார்ஜு Q1ங்கிற சார்ஜ் மேலே ஏற்படுத்துகிற விசை F12 ஈக்குவல் டு 1/4πε0 Q1 Q2 by R ஸ்கொயர் R21 கேப். இது நமக்கு ஏற்கனவே தெரியும். இதில் R21ங்கிறது யூனிட் வெக்டர் ஃப்ரம் சார்ஜ் Q2 to Q1. Q2லேருந்து Q1க்கு இடையில உள்ள யூனிட் வெக்டர். பட் R21 ஈக்குவல் டு மைனஸ் R12. அதாவது இப்போது R12ன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு R21. அதாவது செகண்ட் சார்ஜு ஃபஸ்ட்டு சார்ஜ் மேலே ஏற்படுத்துகிற விசையும் ஃபஸ்ட்டு சார்ஜு செகண்ட் சார்ஜ் மேலே ஏற்படுத்துகிற விசையும் ஒன்று கிடையாது, மைனஸில் நெகட்டிவாக வந்துடும் சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், Q2ங்கிற சார்ஜு Q1 மேலே ஏற்படுத்துகிற விசையும் Q1ங்கிற சார்ஜு Q2 மேலே ஏற்படுத்துகிற விசையும் ஒன்று கிடையாது. Q1 அதாவது இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், யூனிட் வெக்டர் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா F12 ஈக்குவல் டு மைனஸ் F21. F12 என்ன, F12ங்கிறது 1வது பாயிண்ட் சார்ஜில் 2வது பாயிண்ட் சார்ஜ் ஏற்படுத்துகிற விசை ஈக்குவல் டு மைனஸ் F21. F21னா F12ங்கிறது Q1 charge Q1 exerted by a point charge Q2 force on a charge Q1. 2ங்கிற சார்ஜ் வந்து ரெண்டாவது சார்ஜ் வந்து 1வது சார்ஜ் மேலே ஏற்படுத்துகிற விசை F12 ஈக்குவல் டு 1வது சார்ஜ் 2வது சார்ஜ் மேலே ஏற்படுத்துகிற விசை அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, நெகட்டிவாக இருக்குது. F12 ஈக்குவல் டு மைனஸ் F21 அப்படி சொல்கிறாங்க. therefore எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் obeys நியூட்டன்ஸ் தேர்ட் லான்னு சொல்கிறாங்க. நியூட்டன்ஸ் தேர்ட் லானது ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் அதுக்கு ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. நம்ம ஒரு பாலை வந்து சுவரில் தூக்கி போகிறோம் வச்சுக்கோங்களேன், அது திரும்பி வந்துடுதுல, அப்போ நம்ம ஒரு டேரக்ஷனை தூக்கி போடுறோம், ஆனால் அது நம்மளே நோக்கி திரும்பி வந்துடுது. அப்போ நம்ம ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த லாவை வந்து இது வந்து ஒபே பண்ணுது. F12 ஈக்குவல் டு மைனஸ் F21 அப்படி சொல்லலாம். அதே மாதிரி the expression for Coulomb force is true only for point charges. இந்த Coulomb force வந்து இந்த Coulomb law வந்து சின்ன சின்ன சார்ஜுக்கு மட்டும் தான் ஒபே பண்ணுன்னு சொல்கிறாங்க. பட் the point charge is an ideal concept. We can apply Coulomb's law for charged objects whose sizes are very much larger than the distance between them. இப்போ நம்ம வந்து இதையே வந்து பெரிய பெரிய பொருள்கள் வந்து யூஸ் பண்ணலாம். In fact, Coulomb discovered his law by considering the charged spheres in torsion balance as point charges. The distance between two charged spheres is much greater than the radii of the spheres. அந்த அவர் வந்து எப்படி இந்த லாவை வந்து கண்டுபிடிச்சாருன்னா, ஒரு டார்ஷன் பெண்டிலம் உள்ள டார்ஷன் பேலன்ஸில் உள்ள அதை தான் வந்து பாயிண்ட் சார்ஜ்னு எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாராம், இதை வந்து கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. அந்த டிஸ்டன்ஸ் வந்து வெரி வெரி கிரேட்டர் தான் அந்த ஸ்பியர்ஸ் இருக்குல்ல, அதோடைய ரேடியஸை விட ரொம்ப அதிகமான டிஸ்டன்ஸு இருக்குமோ, அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்பியர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ரேடியஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குன்னு சொல்கிறாரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல். இது வந்து என்னென்னா வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இது வரைக்கும் நம்ம 2 சார்ஜ் இடையில உள்ள லா மட்டும் அட்ராக்ஷன் பற்றி மட்டும் தான் படிச்சுட்ருக்கோம். 2 சார்ஜ் இடையில உள்ள ஃபோர்ஸை மட்டும்தான் பார்க்குறோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், நிறையா சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சார்ஜ் மேலே மற்ற எல்லா சார்ஜும் சேர்ந்து ஏற்படுத்துகிற விசையை பற்றி தான் படிக்க போகிறோம். இப்போது ஒரே ஒரு 2 சார்ஜ் மட்டும் இருக்குன்னா F12 ஈக்குவல் டு K Q1 Q2 by R21 ஸ்கொயர் R21 கேப் அப்படின்னு போட்டலாம். ரெண்டாவது ஃபோர்ஸு, ரெண்டாவது சார்ஜு ஃபஸ்ட்டு சார்ஜ் மேலே ஏற்படுத்துகிற விசை F12 ஈக்குவல் டு K Q1 Q2 by R21 ஸ்கொயர் R21 கேப்னு போட்டலாம். இது எக்கச்சக்கமான சார்ஜ் இருக்குது, Q1 Q2 Q3 Qn அப்படி எக்கச்சக்கமாக வச்சுக்கோங்களேன். இப்போது Q1ங்கிற சார்ஜ் மேலே Q3ங்கிற சார்ஜ் ஏற்படுத்துகிற விசையை மட்டும் தனியாக கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு F1ல் அதாவது 1ங்கிற சார்ஜுக்கு ரெண்டாவது சார்ஜ் ஏற்படுத்துகிற விசை, அடுத்து மூணாவது சார்ஜ் ஏற்படுத்துகிற விசைனா F13 ஈக்குவல் டு K Q1 Q3 by R31 ஸ்கொயர் R31 கேப்னு போடலாம். அதே மாதிரி தனித்தனியாக போடுறோம்னா என்ன செய்யலாம்னா F1 டோட்டல் எல்லாத்துக்கும் மொத்தத்தில் டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னா F1 டோட்டல் ஈக்குவல் டு F12
வெக்டர் F12 ப்ளஸ் வெக்டர் F13 ப்ளஸ் F14 ப்ளஸ் இப்படி போயிட்டு வந்து கடைசியில் F1n அப்படியே போட்டு சமேஷன் போகிறோம்னா என்ன வருமா F1 டோட்டல் ஈக்குவல் கான்ஸ்டன்ட் K அதை வந்து பொதுவாக எடுத்து எல்லாத்துக்கும் கான்ஸ்டன்ட் வந்து மாறாது எப்படி எழுதலாம் Q1 Q2 பை R21 ஸ்கொயர் R21 கேப் அப்படி எல்லாத்தையும் தனித்தனியாக எல்லாத்தையும் கூட்டுறோம்னா லாஸ்ட்டில் Q1 Q2 ப்ளஸ் லாஸ்ட்டில் Q1 Q2 டிவைட் பை Rn1 ஸ்கொயர் Rn1 கேப் இதான் வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். எல்லா சார்ஜுகளையும் ஏற்படுத்துகிற ஒரே ஒரு சார்ஜ் F1னா ஒன்றா சார்ஜ் மேலே மற்ற எல்லா சார்ஜ் ஏற்படுத்துகிற ஃபோர்ஸை வந்து நம்ம F1 டோட்டல் ஈக்குவல் இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறாங்க. இதான் வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். இப்போ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் இல்லாமல் கூலம்ஸ் லா மட்டும் யூஸ் பண்ணி நம்ம எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டுமே முக்கியம் தான் சொல்கிறாங்க. போத் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அண்ட் கூலம்ஸ் லா ஃபார்ம் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக். எலக்ட்ரோஸ்டாட்டிக்கில் உள்ள எல்லா பிரின்சிபல்ஸுமே வந்து நம்ம இது ரெண்டையுமே யூஸ் பண்ணி ரெண்டு லாவையும் யூஸ் பண்ணி என்னென்னா கூலம்ஸ் லா இன்னொரு லா வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் ரெண்டு யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ரெண்டையுமே வந்து ஒன்றுலேருந்து ஒன்று டெரைவ் பண்ண முடியாது, ரெண்டும் தனித்தனியானது தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். These are something about superposition principle. Thank you.